ஐயா என்ன காலங்காத்தால உட்கார்ந்து சுண்டல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? நான் எப்பவுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுண்டல் தான் சாப்பிடுவேன். நல்ல போஷாக்கும் ஆரோக்கியமும் வேணும்னா சுண்டல் சாப்பிடணும். சாப்பிடுங்க, ஆனா கொஞ்சமா சாப்பிடுங்க. நான் எதையுமே கொஞ்சமா சாப்பிட்டு பழக்கம் இல்லை. எதுலயும் யானை டீனி தான். சாப்பிட்றதுலயும் யானை, சாதிக்கிறதுலயும் யானை. அது உண்மைதாங்க. சாதாரண உப்பு மண்டியா இருந்த இந்த கம்பெனி இன்னைக்கு ஓஹோன்னு இருக்குதுன்னா அதுக்கு உங்க உழைப்பு தாங்க காரணம். அப்பா, எல்லாருக்கும் எல்லா விதத்திலயும் நல்லது நடக்கணும். அதுக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவுவேன். நீங்க சொன்னா சரிதாங்க ஐயா. ஐயா ரொம்ப நேரமா உங்களை பார்க்க ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அப்படியா? வர சொல்லு. சரிங்க ஐயா. பாப்பா, வா 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 வா. உன்னை பாட்டு எவ்வளவு நாளாச்சு. எப்படி இருக்க? மன்னிக்கணும், உங்களை அடிக்கடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா எங்கேன்னு தான் ஞாபகம் இல்ல. சம்போ மகாதேவா. இந்த கோலத்துல எங்க அப்பாவுக்கே என்ன பாட்டு அடையாளம் தெரியாது. அது இருக்கட்டும், என்ன விஷயமா வந்தேன்? உங்க முதலாளிகளை பார்க்கணும். ஆண்டவன் தான் உலகத்தோட முதலாளின்னு சொன்னது ஒரு காலம். இப்ப பணம் இருக்கிறவங்க முதலாளி ஆயிட்டாங்களா? உள்ள இருக்காங்க, போய் பாருங்க. சரிங்க ஐயா. உள்ள வெளிய உள்ள வெளிய. என்ன இது எல்லாம் படம் பேர வச்சுட்டாங்க. உள்ள வெளிய நடுவுல ஓரத்துல. ஹாய், யாரையா நீ? திறந்த வீட்டுல டாக் போந்த மாதிரி கொஞ்சம் கூட டீசென்சி இல்ல. அதுக்காக நாம என்ன பள்ளிக்கூடம் நடத்த முடியும்? ஏன் யாரையா நீ? திருவிழால காண போன மாதிரி திரு திரு முழிச்சுக்கிட்டு இருக்க. பிள்ளையார் கோவில் குருக்கள். பிள்ளையாரு குருக்களா? பிள்ளையாரும் பெருச்சாலையை தான் வச்சிருப்பாரு, குருக்களையுமா வச்சிருக்காரு. வீதிக்கு வீதி பிள்ளையார் கோவில் இருக்கு. எந்த கோவில் சொல்லு ஐயா? 5 வருஷத்துக்கு முன்னாடி எந்த பிள்ளையார் கோவில்ல நீங்க 3 பேரும் வந்து, பிள்ளையாரப்பா நாங்க 3 பேரும் புதுசா வியாபாரம் ஆரம்பிக்க போறோம், அதுக்கு நீதான் அருள் புரியணும்னு வேண்டிக்கிட்டீங்களோ, அதே பிள்ளையார் கோவில் குருக்கள் தான். என்ன நீ சொல்றது புரியலையே. உங்களுக்கு அது இவரை ஞாபகம் இருக்கா? அது வந்து சில பேருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா சூப்பர் காலிஃப்ராஜிலிஸ்டிக் எக்ஸ்பிஎல்யூடோசிஸ்னு ஒரு வியாதி வரும். அது எனக்கு வந்துடுச்சு. அதனால பழசெல்லாம் மறந்து போச்சு. எனக்கு குடிமை வெட்டினதுல பழசெல்லாம் மறந்து போச்சு. ஐயா நீங்கெல்லாம் ரொம்ப பெரிய மனுஷா. யார் சொன்னது? நீங்க எல்லாத்தையும் மறந்துடுவேன்னு தான் நீங்க எழுதி கொடுத்த பத்திரத்தையே நான் கையோட கொண்டு வந்திருக்கேன். பெத்தநாயக்கம்பட்டி பெருமாள் சாமி. ஆமா, இதெல்லாம் எதுக்கு? ஐயா கட்டணம் இல்லாம பிள்ளையார் வெயிலையும் மழையிலையும் இருக்காரு. அதுக்கு ஏதாவது தர்ம கைங்கரியம் பண்ணுங்க. இல்ல நீங்க எழுதி கொடுத்தபடி அந்த பங்கையாவது கொடுங்க. இன்பமா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் கடவுள் பாதி எடுத்துக்கிட்டு பாதிதான் மனுஷனுக்கு கொடுக்கறாரு. இப்பவே எங்களுக்கு பாதி தானே கொடுத்திருக்காரு. அதுலயும் போய் பங்கு கேட்டேன்னா கடவுளுக்கு ஒரு நியாயம், மனுஷனுக்கு ஒரு நியாயமா? ஏதோ அந்த காலத்துல நாங்க குடுமி வச்சிருந்தப்போ குழந்தைங்க கூட்டாஞ்சோறு விளையாடுற மாதிரி விளையாட்டுக்கு ஒரு சீட் எழுதணும். அதை கொண்டாந்து இப்ப நீட்டினா கொடுக்க முடியுமா? சரியா தெரிஞ்சோ தெரியாமலோ பிள்ளையாருக்கு பங்கு தரணும்னு எழுதி கொடுத்துட்டோம். அதுக்காக உண்மையே தர முடியுமா என்ன? குருக்களே, பிள்ளையார் எங்க கூட வயலுக்கு வந்தாரா இல்ல நாத்து நட்டாரா? எங்களோட கொஞ்சம் விளையாடும் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தார். ஆமனா மச்சானா? நாங்க இதுக்கு தரணும் நொங்கு பங்கு. ஐயா நான் பிள்ளையார் கோவிலுக்கு கட்டடம் கட்டத்தான் பணம் கேட்க வந்தேனே தவிர கட்டபொம்மன் வசனம் கேட்க வரல. ஐயரும் படம் பார்த்திருக்காரு. யோ, சாமி இருந்தா காமியா? சாமி இருந்தா காமியா? அந்த சாமியே காமிப்பார். ஃபேண்டாஸ்டிக் டைட்டில். சாமி இருந்தா காமி. இதையே வச்சு நான் படம் எடுத்துறேன். சரியான கேள்வி கேட்டாங்க. ஏன் சாமி? சாமி யாரா காட்ட முடியுமா? காமி. சாமி இருந்தா காமியா? ஏதோ சாமி பலாருன்னு அடிச்சிட்டீங்க, வலி உயிர் போகுது. வலிக்குதா? எங்க அந்த வலியை கொஞ்சம் காமி. வலி எப்படி காட்ட முடியும்? உணரலாம் முடியும். அதே மாதிரி தான் கடவுளும். யாரும் காட்ட முடியாது, உணரத்தான் முடியும். பெரிய ஆசாமி. ஏமாத்துறவங்களுக்கு கடைசியில ஏமாத்தமே கதிங்கிறத காட்ட போறேன். தண்ணியில வாழற மீன் அந்த தண்ணியிலேயே குழம்பாக போகுதுங்கிற தத்துவத்தை இவங்களுக்கு விளக்க போறேன். எந்த ஆசையால தப்பு பண்றாங்களோ அதே ஆசையால அழிய போறாங்கிறத இவங்களுக்கு புரிய வைக்க போறேன். சாமி இருக்குங்கிற உண்மைய எல்லாரையும் உணர வைக்க போறேன். மம்மி,
டாடி, இன்னைக்கு எனக்கு பர்த்டே, அதாவது விநாயக சதுர்த்தி. உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு பாக்குறேன், முடியல. இந்த மனுஷ ஜென்மங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். இந்த உலகத்தை திருத்துறதுக்காக நீங்க பெரியவங்க எல்லாம் எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்கிறீங்க. அது எவ்வளவு கஷ்டம்னு இந்த 3 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கேன். அதுல இருந்து எனக்கு நல்லா புரியுது. ஹலோ ஹலோ, நான் உலகப்பன் பேசுறேன். என்னது, என்ன விளையாடுறியா? என்ன பத்தி உனக்கு தெரியாது. உன்னை பெஞ்ச் கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அலைய வைப்பேன். ஐயோ போன கணபதி, கணபதி தாங்க இருக்கேன். நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நான் உடனடியா எம்எல்ஏ ஆகணும். வாங்க இப்பவே சட்டசபைக்கு போவோம். அவ்வளவு ஈஸியெல்லாம் அசம்பிளிக்கு போக முடியாதுங்க. அதுக்கு எம்எல்ஏ ஆகணும், சீட்டு கிடைக்கணும், ஓட்டு கிடைக்கணும், நோட்டு கொடுக்கணும், எவ்வளவோ சிக்கல்கள் இருக்கு. ஆமா, உங்களுக்கு எம்எல்ஏ ஆகணுங்கிற ஆசை வந்துச்சு. எல்ஐசிக்கு பக்கத்துல புறம்போக்கு இடம் இருந்துச்சு, அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தேன். இப்ப திருப்பி வாங்கிட்டு போங்கன்னு போன் பண்றேன். ஏன் அப்படி சொல்றேன்? அந்த இடத்தை யாரோ ஒரு எம்எல்ஏ விலைக்கு கேட்கறாராம். அதனால எம்எல்ஏவை பறிச்சுக்க முடியாது, நீங்க கொடுத்த அட்வான்ஸை திருப்பி வாங்கிட்டு போங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? அதனால நான் உடனடியா எம்எல்ஏ ஆகணும். கரெக்ட்டுங்க, நீங்க சொல்றது கரெக்ட். பணக்காரனா இருந்தா மட்டும் போறாதுங்க, பதவியில இருக்கிறவனாவும் இருக்கணும். அதனால நீங்க உடனடியா ஒரு எம்எல்ஏ ஆயிடுங்க. நான் எம்எல்ஏ சரியா? நான் எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. என்னங்க அது, மீன் பிடிக்கிறதுன்னு முடிவு பண்ணியாச்சு, அப்புறம் தூண்டில் எடுத்துட்டு எதுக்கு குளத்துக்கு போறீங்க? பெரிய வலை எடுத்துட்டு கடலுக்கு போங்க. போட்டோ எடுத்துட்டு கடலுக்கு போவேன், புயல் அடிக்கும், அப்படியே கவுச்சிடலாம்னு பாருங்க. நீங்க ஒண்ணு, அதுக்கப்புறம் நிறைய மீன் கிடைக்கும் இல்லீங்களா? யூ மீன்? ஆமாங்க, நீங்க எம்எல்ஏ ஆனா உங்க தொகுதியில இருக்கிற நிலத்தை மட்டும் தான் வாங்கலாம். அதுவே நீங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆனா இந்த ஸ்டேட், பக்கத்து ஸ்டேட், அதுக்கு பக்கத்து ஸ்டேட் கூட விலைக்கு வாங்க. பக்கத்து ஸ்டேட். ஆமா, ஸ்டேட்னா மாநிலங்க. ஓ, பக்கத்து மாநிலம் எல்லாம் வாங்கலாமா? ஆமாங்க, நீங்க உடனடியா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருங்க. கட்சியா? ஏயா, கட்சி ஆரம்பிக்கிறதுனா டீ கடை ஆரம்பிக்கிற மாதிரியா? அட நீங்க ஒண்ணு, டீ கடை ஆரம்பிக்கிறதுக்கு கூட டீ போட தெரிஞ்சிருக்கணுங்க. ஆனா கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒண்ணும் தெரிஞ்சிருக்க வேணாம், மூளை இருக்கவே கூடாது. ஐயோ, நான் எப்பவோ ஆரம்பிச்சிருக்கணும், லேட்டுங்க. உடனே ஆரம்பிச்சிருங்க. சரி, கவுத்திர மாட்டியா? நான் அதுக்கு இருக்கேன். கவுத்துறதுக்கா? அது இல்லைங்க, உங்களை நான் எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போறேன். தங்க விலை கிடு உயர்வு. இப்படி தெரிஞ்சிருந்தா 100 கிலோ தங்கம் வாங்கி வச்சிருக்கலாமே. கட்டியா தங்கம் வாங்கி பொட்டி உள்ள பூட்டி வச்சிருந்தாலாவது போற உயிர் நிம்மதியா போகும். கணபதி, என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு டிவியில திருவிளையாடல் படம் போடுறாங்க, அத பார்க்கலாம்னு பார்த்தா டிவி மக்கர் பண்ணுதுங்க. அது நல்ல குடும்ப படங்க. குடும்ப படமா? திருவிளையாடல் பக்தி படம்ல சொன்னாங்க. அது மத்தவங்களுக்குங்க. நான் கணபதி ஆச்சே. பரமசிவன், பார்வதி, முருகன் எல்லாம் கணபதி குடும்பம் தானுங்களே. நீங்க அந்த லைன்ல போறீங்களா? ஹலோ, ஆமா, அமெரிக்கா. கொடுங்க. வேணும் எப்படி இருக்க? சௌகி வரியா? படிப்பா அது கிடக்குது கழுது, அதை எப்பனாலும் படிச்சுக்கலாம். வயசானவன முதியோர் கல்வி கூட படிச்சுக்கலாம். நான் அமெரிக்காவில வாயில நுழையாத பேரை வச்சுக்கிட்டு பெரிய பெரிய பணக்காரனா இருக்கான். அவனுடைய மகன் பேர அதுக்குள்ள ஒரு நல்ல பணக்காரனா பார்த்து தைரியமா லவ் பண்ணு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்பம் பொண்ணுக்கு பண்ற அட்வைஸ் அது. ஆமாமா, ஆமா, கல்யாணம் ஆனவனா இருந்தா கூட பரவாயில்ல, பணக்காரனா இருந்தா பட்டுன்னு செட்டப் பண்ணிடு. ஏன்னா ஏழைக்கு பெரிய வீடா இருக்கிறத விட பணக்காரனுக்கு சின்ன வீடா இருக்கிறதா ஸ்டேட்டஸ். பேசாதே, செலவாயிட போகுது. வை போன. நானும் எவ்வளவோ அப்பாக்களை பாத்திருக்கேன், ஆனா சொந்த பொண்ணையே செட்டப் பண்ணிக்க சொல்ற அப்பாவை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. பின்ன பொண்ணு அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன் படிக்கிறதுக்கு. சும்மா இப்ப இருக்கிற மாப்பிள்ளைங்க எல்லாம் சம்பாரிச்சு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க, எல்லாம் ஐயா ரெண்டு மாதிரி வீக்கா இருக்காங்க. என் பொண்ணுக்கு ஈக்குவலான மாப்பிள்ளை இந்தியாவில கிடையாது. கரெக்டா சொன்னீங்க. இந்தியால டாடா பிர்லான்னு சுண்டைக்கா பணக்காரங்க தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் உங்களுக்கு கரெக்டா ஒத்து வருமா? உங்க லெவலே தனியாச்சுங்களே, ஃபாரின் லெவல். ஆமா, அவன் வெளிநாட்டுல இருந்து என்னென்னமோ இறக்குமதி பண்றாங்க. நான் வந்து மாப்பிள்ளைய ஃபாரின்ல இருந்து இறக்குமதி பண்ண போறேன். என்னமோ ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணா பெருசா சொல்றாங்களே. நான் கண்டத்துக்கு கண்டம் கனெக்ஷன் கொடுக்க போறேன். நீங்க சாதாரண ஆளா? நீங்க நினைச்சா கண்டத்துக்கு கண்டம் பூமிக்கும் சந்திர மண்டலத்துக்குமே கனெக்ஷன் கொடுக்கலாம். நீங்க பாருங்களேன், உங்க தங்கமான மனசுக்கு கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போகுது. கணபதி, என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ இதை செஞ்சிட்டு இருக்க? ஸ்க்ரூ பண்ணிட்டு இருக்கேங்க. திருவிளையாடல் பார்க்க வேண்டாமா? ஆமா 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 ஆமா. கணபதி கணபதி, என் கூட கடைசி வரைக்கும் இருப்பில்ல? கண்டிப்பா. நீங்க பார்க்கத்தான் போறீங்க, உங்களை எங்கேயோ கொண்டு போய் நான் நிறுத்த போறேன்.